சிலருக்கெல்லாம் ஏன் நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டெய்லியும் சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது. சில மசாலா பொருட்கள் இருந்தால் போதும், ஃபிஷ் ஃப்ரை லெவலுக்கு சூப்பராக அந்த டிஷ் பண்ணிடலாம். வெல்கம் டு சஞ்சய் கிச்சன். நான் இன்றைக்கி 5லேருந்து 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா இப்போ பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் திக்காலாம் மசாலா கோட் பண்ணலை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். எல்லா கத்திரிக்காயிலையுமே நீங்கள் இந்த மசாலா நல்லா படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை. நான் ஸ்ட்ரைட்டாகவே இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ ஒரு தவாவில் 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது குயிக்காகவே வெந்துடும். ஒரு சைடு நீங்கள் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி போட்டு இப்போ நல்லா செகண்ட் சைடுமே குக் ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி குத்தி பார்த்து கூட டெஸ்ட் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது. இந்த மசாலாவோட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட கேர்டும் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். பட் அதெல்லாம் இல்லாமலே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சஞ்சய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.